ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ். நான் அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைப்பழ அல்வான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 6 பழம் எடுத்துட்டுருக்கேன். நல்லா கனிஞ்ச வாழைப்பழம், ரஸ்தாளி பழமாக எடுத்துட்டுருக்கேன். 6 பழம். இதை அரைச்சிட்டு வரலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன் பாண்ட்லியில். இதை முந்திரி வறுத்து எடுத்துட்டு அப்புறம் அரைச்சதை போல் அது முதல்ல அரைச்சிட்டு வரேன். இதை பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது பண்ணலாம். நெய் காயட்டும், முந்திரி வறுத்துக்கலாம். அந்த கூழ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கணும். நான் இதில் 1 கப் சர்க்கரை எடுத்துட்டு இருக்கேன். நெய் இன்னும் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். நெய் எடுத்துட்டு இருக்கேன். ஃபுட் கலர் போட்டுக்கலாம். அதுக்கு நான் ஃபுட் கலர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையாக இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டான்னா பரவாயில்ல. அது முந்திரி வறுத்துடலாம். முந்திரி வறுத்து எடுத்துட்டாச்சு. இப்போ இதை இதில் விட்டுக்கலாம். பழக்கலையில் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வாசனை, பச்சை வாசனை போகும், பழ வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். எந்த பழம் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ரஸ்தாளி இருக்குன்னு போட்டுருக்கேன். நீங்கள் எந்த பழம் வேணாலும் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன பழம் இருக்கோ அதை போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டுக்கிறேன். பாதி போட்டுக்கலாம். ஏன்னா பழத்துலேயே ஸ்வீட் இருக்கும். ரொம்ப ஓவர் ஸ்வீட் ஆகிடும். சர்க்கரை கரைகிற அளவு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஃபுட் கலர் போட்டுக்கிறேன்.
நல்லா கெட்டியாகட்டும் கொஞ்சம். நீங்கள் வேணுன்னா தட்டில் வந்து நெய் தடவி பீஸ் போட்டாலும் போட்டுக்கலாம். நான் வந்து அப்படியே கிண்ணத்துலேயே அப்படியே வச்சுட்டு போகிறேன், ஸ்பூன் போட்டு அடுக்கிற மாதிரி. இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகட்டும். தெரிய பார்த்தீங்களா? அல்வா மாதிரி கண்ணாடி மாதிரி பளபளன்னு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். இன்னும் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் இருந்தால் போதும். அதிக நெய்யெல்லாம் வேண்டாம். ஸ்வீட் நான் பார்த்துன்னு போட்டுக்கலாம். ஏன்னா அந்த பழமே ஓவர் ஸ்வீட்டாக தான் இருக்கும். எந்த பழமே ஓவராக தான் இருக்கும். அதனால் நம்ம பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ இன்னும் கொஞ்சம் கெட்டியாட்ட பாருங்கள், கொஞ்சம் லூஸாக இருக்குது. இப்போ இந்த முந்திரி போட்டுடலாம். பார்த்தீங்களா இப்படி ஒட்டாது வருது பார்த்தீங்களா? இப்போ அப்போது இப்போ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? ஆறாறு இன்னும் கெட்டியாகிடும். நாம் ஆஃப் பண்ணிடலாம். ஆறாறு இன்னும் கெட்டியாகிடும். நீங்கள் விருப்பப்படுறவா தட்டில் நெய் தடவிண்டு அதை எடுத்து கொட்டி ஆற விட்டு வில்லைகள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து இப்படியே தான் கிண்ணத்துலேயே எடுத்து வச்சிட போகிறேன். 10 நிமிஷம் ஆறிக்கிறேன், இன்னும் கெட்டியாகிடும். இதில் இப்படி வரணும், இப்படி ரிப்பன் மடிப்பாக அப்படி வருது பார்த்தீங்களா? இதுதான் பதம். இப்படி எடுத்து போடும்போது இப்படி மடிப்பாக அப்படி விழணும் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். பிகினர்ஸ் கூட யார் வேணால் பண்ணிடலாம். பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பெல் பட்டன் தட்டினேன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.